ஸ்டோரி சொல்லி தொடங்கினார். இருக்கா, ஞாபகம் இருக்கா? அது சொல்றதுக்கு மேலே வேற ஒன்று சொன்னார். முடிஞ்ச யூடியூப்பை போய் பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்த சொன்னாரா? அதான் இன்னைக்கு டாபிக். அல்லேலூயா. கண்களை மூடமா ஒரு விஷயம் கூட எல்லா தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவர் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நீர் மறவாமல் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உண்மை மறந்த போது கூட நீர் எங்களை மறக்கவில்லை. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாங்கள் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம் அப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை மறக்காமல் ஆண்டவரே உங்களுடைய சட்டை நிலையில் எங்களை வழிநடத்தி வந்த எல்லா கிருபை இறக்கங்களுக்காக நன்றி. வாய்களை திறந்து நன்றியோடு துதிக்க மாட்டோம். நன்றி அப்பா. ஆண்டவரை என்னை மறுத்து நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் இயேசு போல் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்போ டாபிக் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும். எடுத்தவங்க வாசிங்க. என்னாகமும் நம்பர்ஸ் 13வது அதிகாரம் 27, 28, 29, 30, 27, 28, 29. அவர் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். எப்படி கொடுத்திருந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேனார். அல்லேலூயா. நம்மளும் ஆண்டவருக்கு புறம்பாக, ஆண்டவருக்கு நம்ம எங்கேயோ இருந்தோம். ஒருவேளை நீங்க உலகத்து புறமான காரியங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கேயோ இருந்த நம்மளை ஆண்டவர் வேறு பிரிச்சு, நம்மளை ஆண்டவர் வழி நடத்தி, நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு பாட்டு பண்ணோம், லேவியராகவா நம்மள ஆசாரியராக நம்மள ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு இது மாத்திரம் இல்ல, இது போக ஒரு நித்தியத்தை, ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது, பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னதை அவர்களுக்கு செய்ய வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர், அதே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. இந்த நாட்கள்ல அதே ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தி வந்தாரோ, நம்ம கடந்து வந்த பாதைகள்ல நம்ம திக்கற்றவர்களாக, அனாதைகளாக, உதவிகள் இல்லாமல் நம்ம இருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை மறவாம பாதுகாத்து. அல்லேலூயா. ஒரு நல்ல தேவத்தை நம்ம ஆராய்ச்சி வந்திருக்கிறோம். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வேவு பார்க்கிறதுக்காக கோத்திரத்துக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணி ஒரு 10 பேரை எங்க அனுப்புறாங்க? கானான் தேசத்துக்குள்ளால அனுப்புறாங்க. நம்மள மாதிரி இப்ப சூஸ் பீப்புள் தான். நம்மள யாரு? ஆசாரியராகவும் லேவியராகவும் ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்காரு, தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அந்த சூஸ் பீப்புள்லாம் என்ன செய்றாங்க தெரியுமா? அடுத்த வருஷத்தை வாசிக்க. ஆனாலும் அந்த தேசத்துல ஜனங்கள் பலவான்கள். யார் சொல்றாங்க? சூஸ் பண்ண லீடர்ஸ் சொல்றாங்க. ஆண்டவர் அவங்கள நடத்தி வந்த விதத்தை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. செங்கடல் இருந்துச்சு, தேவன் செங்கடலுக்கு முன்பாக வழிகள் இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணதை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. மன்னா கொடுத்தது அவங்க மறந்துட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலும் வனாந்தரத்துல கண்மலையில இருந்து நீரை கொடுத்ததை மறந்துட்டாங்க. நம்மளும் அப்படிதானே? அநேக வேளையில ஆண்டவர் நம்மள நடத்தி வந்த எல்லா விதத்தையும் நம்ம என்ன செய்தோம்? மறந்துருந்தோம். அவங்க சொல்றாங்க, ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய பீப்புள் யாரா? பெரிய பலவான்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனையை, எவ்வளவோ போராட்டங்களை, எவ்வளவோ நிந்தனைகளை, எவ்வளவோ அவமானங்களை ஆண்டவர் கடந்து வர செய்திருந்தார்னா நம்மளுக்கு இனி இருக்க பிரச்சனை ஆண்டவர் நடத்தி சேர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல அவங்க பார்த்தாங்க, ஆண்டவர் சொன்னாரு கானான் தேசத்துக்கு ஒன்னு கொண்டு போனார், கொண்டு வந்தாச்சு, அங்க உள்ள அனுப்புறாங்க. அப்ப நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல பார்வையா இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேரோட பார்வை இல்ல, சரி இல்ல. அங்க இருக்கக்கூடிய திராட்சை கொலைய பாத்தீங்கன்னா, ஒரு திராட்சை கொத்து வந்து எத்தனை பேர் தூக்கணுமா? அதுக்கு அப்படி வாசிக்க. பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் இல்ல, இது 27 வாசிக்க சிஸ்டர். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே அந்த சிஸ்டர் அதே இதுல 20 இது வாசிங்களா? 23 வாசிங்களா? பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை
திராட்சை கொடியை அறுத்தார்கள். அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு திராட்சை தடியை எத்தனை பேர் தூக்குறாங்களா? 2 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு வாழை கொலையை நம்ம ஊர்ல தான் எத்தனை பேர் தூக்க முடியும்? ஒரு ஆளில 2 பேர் தூக்க முடியும் இல்லையா? அப்போ ஒரு திராட்சை கொலையோட சைஸ் எவ்வளவு இருந்திருக்கு? அந்த சைஸ்ல இருந்திருக்கு. அப்போ அவ்வளவுத்தெல்லாம் பார்த்த இவங்களுக்கு என்ன வரல? நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு தேசத்தை நம்மளுக்கு கொடுப்பார்னா, ஆண்டவர் நம்மளுக்காக ஆல்ரெடி எல்லாவற்றையுமே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதையுமே நம்ம போய் நம்ம உண்டாக்கி நம்ம வீடு கட்டி நம்ம வேலைகளை ரெடி பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் தான் போய் என்ன செய்யணும்? மண்ணு தோண்டணும். நான் தான் போட்டு என்ன செய்யணும்? கல் எடுத்து வைக்கணும். நான் தான் போய் என்ன செய்யணும்? செங்கல சுட்டு கொண்டு வந்து வீடு கட்டு நம்ம நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா என் தேவன் அப்படி இல்லை. நம்மளுக்கு ஒண்ணு கொடுப்பேன்னா எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாக நம்மளுக்கு வழி நடத்த வந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கொலையை எத்தனை பேர் தூக்கணுமா? 2 பேர் தூக்கணும். அப்ப அந்த தேசத்துல எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும் பாருங்களா. அல்லேலூயா. அவ்வளவு செழிப்புள்ள தேசத்தை வேவு பார்க்க போனவங்க வந்து சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆண்டவர் நடத்தி வந்த விதமெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் இந்த நாட்களை நம்மளும் அப்படிதான். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம குறை சொல்லி குற்றம் சொல்லி நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவர் கடந்து வந்த பாதைகளை நடத்தி வந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம என்ன செய்யிட்டு இருக்கிறோம்? இந்த நாட்கள்ல அங்க அப்படி நடக்கு இங்க அப்படி நடக்க நினைச்சிருக்கிறோம். ஆனா என் தேவன் சொல்லிருக்கிறார், அவங்க அந்த வசனத்தை வாசிங்க, 28 வாசிங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அவங்க எல்லாம் யாரும் பெரிய பெரிய சைஸ்ல இருக்காங்க. ஆனா உலகத்துல இருப்பவரை கட்டில நம்மள இருக்கிறவர் அல்லேலூயா. நிறைய பேருக்கு அது மறந்துடுவோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனை பெருசா இருக்கு, போராட்டம் வரும்போது போராட்டம் பெருசா இருக்கு. ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும் போது நம்மளால நிற்க முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். என் ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனைகளை பார்க்காத நம்மளோடு இருக்கிற தேவனை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த நாட்களை பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேனாரு. ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு வந்து விட்டுட்டு அது மோசே சொன்னார், ஒரு 10 பேர் ஒரு இடத்துல போய் பார்த்து, நீங்க நம்முடைய மக்கள் இது வாழக்கூடிய இடமா, இது ஒரு நல்ல இடமா, கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் வடக்கு இருந்து நீங்க சுத்தி பார்த்து மலை மேடுகள்லாம் போய் ஏறுங்க, ஏறி இந்த தேசத்தை நம்ம ஆளக்கூடிய நம்மளுக்கு வசதியான இடமான்னு சொல்லி மோசே அனுப்பி வைக்காரு. அல்லேலூயா. நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளே ஆளக்கூடிய பிள்ளைகளெல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இல்ல, நம்ம இந்த நாட்கள்ல நிறைய பேர் சொல்லி நம்ம வாய்நாட்ட நம்ம அறிக்கப்படுறோம். வரான் சொல்லுது, ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க எதை அறிக்கை பண்ணுவீங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த மக்கள் நடந்து வந்த விதத்தை பார்த்தாக்க அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுறாங்க, அதுக்கு அடுத்த வருஷத்தை வாசிக்க தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசேக்கு முன்பாக அப்பொழுது பாருங்க, ஒரு கூட்டம் எழுப்பி அந்த 10 பேரும் போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? எல்லாம் குறைதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதானே? 10 பேரும் என்ன சொன்னாங்க? அவ்வளவு பெரிய திராட்சை தோட்டம் இருக்கு, பாலும் தேனும் ஓடுறது இவங்களுக்கு கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் போகாத ஒரு ஆள் எழும்பி இவங்க சொன்னதை கேட்டு காலை எழுப்பி என்ன சொன்னா பாருங்க, அப்பனாக்கி நம்ம என்ன செய்வோம்? ஜனங்களை உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றா? நம்ம உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? உடனே போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த நாட்கள்ல நிறைய பேர் அப்படிதான். ஒரு கூட்டம் எழும்பி நின்று முறுமுறுத்துட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் எழும்பி நின்று தேவையில்லாத காரியங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா யார் யார் விசுவாசத்தோடு இல்ல இது ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க தேசம்னா, ஆண்டவர் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்க வரவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே காலை எழும்புதான், எப்பா இது எனக்கு கொடுத்திருக்காரு, ஆண்டவர் கொடுப்பா கொடுப்பாரு. ஆமென். ஏன்னா வாக்குரைத்தவர் வாக்கு மாறாத தேவன், வானத்தையும் மேம்படுத்த சர்வ வல்லமையுள்ள
ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல ஒரு டவுட்டுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் அவ்வளவு திராட்சை பார்த்தவங்க, பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த தேசத்தை பார்த்தவங்க, அதுக்கு கீழே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். வாசிங்க சிஸ்டர், அப்படி யாராவது ஒருத்தவங்க அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க? நம்மாலே அவங்க எதிர்க்க கூடாது. இவங்க எல்லாரும் யாருங்க? அவங்களுடைய சொந்த பலத்தை நம்பி இருக்காங்க. அப்படிதானே? நம்ம இந்த நாட்கள்ல நிறைய பேர் அப்படிதான் இல்ல, நம்மளுடைய பலத்தை நம்பி இருக்கிறோம், நம்மளோட திறமையை நம்பி இருக்கிறோம். ஒண்ணு அடிக்கடி சொல்ல முடியும், யார் யார் உங்க சொந்த பலத்தை நம்பி இருக்கீங்களோ உங்களை விட பெரியவங்க எல்லாம் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டாங்க. அல்லேலூயா. சொந்த பலத்தை நம்பியோ சொந்த திறமையை நம்பியோ யாரும் நின்றாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் நம்பி நின்னுங்க. ஆண்டவர் எளியவரை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்து அழகு பார்க்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் நிறைய பேர் நினைச்சிருக்கோம், யார் திறமை இல்லைங்க, என்னுடைய வேலை நான் சொல்றது நடக்கணும், நான் செய்யறது நடக்கணும் கிடையாது. ஆண்டவருக்கு மாத்திரம், ஆண்டவர் அபிஷேகம் பண்ண பிள்ளைங்களுக்கு எதிராக நின்றாதீங்க. அல்லேலூயா. வாசிங்க யாராவது. அவனோட கூட போய் இந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். 14 ஒன்று வாசிங்க. அப்படி அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எதுக்காக புலம்பினார்கள்? எதுக்காக? அந்த தேசத்துல நம்ம நினைச்ச முடியாது, போய் நிக்க முடியாது, கூக்குரலிட்டு புலம்புறாங்க. வாக்கு கொடுத்தது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரை மறந்துச்சு. அந்த வசனத்தை அப்படியே கீழ வாசிங்க. அப்பொழுது அந்த ஜனங்கள் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து அவங்க சொல்லாங்க பாருங்க. இது யார் சொல்லல? ஆண்டவர் சொல்லல. எகிப்து தேசத்துல நாங்க செத்து போனா நலமா இருக்குன்னு யார் சொல்லல? ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு வருவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ராமுழுதும் உட்கார்ந்து துக்கித்து வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு என்ன சொன்னாங்க? நாங்க இதுக்கு இந்தியாவிலே இருந்திருக்கலாம், இதுக்கு நாங்க அங்கேயே வேலை பார்த்திருக்கலாம், இதுக்கு நம்ம எங்கேயோ இருந்திருக்கலாம். எப்படி நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோமா? அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்த, ஆண்டவர் தந்த நோக்கங்களை நம்ம மறந்து, இதுக்கு நம்ம நிறைய பேர் சொல்லலாம், நான் அந்த மதத்திலே இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை அங்க இருக்குன்னு உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் ரத்தம் சிந்துறது உங்களை கொண்டு ராஜாக்களாக, லேவியராக, இந்த தேசங்களை ஆளக்கூடிய பிள்ளைகளாக உயர்த்துவதற்காக மாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பா செய்வாருங்க. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்த உடனே சொல்லுது, ஆண்டவரை ராமோடதும் நம்ம நிறைய பேருக்கு இப்ப தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு பிரச்சனையை பேசி அதை பெருசாக்கி நம்ம இந்த நாட்களில் முடிக்காம நம்மளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்போ தூக்கம் வரனா ஒண்ணு செய்யலாம், வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை கொடுத்தது ஆண்டவர்னா அவரை நம்பி வாக்கு தத்தத்தை நீங்க அறிக்கை செய்ய ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் தூங்காம நிறைய பேருக்கு இருக்கீங்கன்னா ஒண்ணு பண்ணுங்க, வாக்கு தத்தத்தை சொல்லுங்க, ஜெபத்தை பண்ணுங்க. அவங்க எல்லாம் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக என்ன செய்தாங்களாம்? முறுமுறுத்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. இந்த இடத்துல பக்கத்துல யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீங்க சகோதரருக்குள்ளார ஒருவருக்கு ஒருவர் பேசுவது எல்லாவற்றையும் என் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நீங்க என்ன செய்யணுமா? பிரதர் டேவிட் ஒரு நாள் வார்த்தையை பத்தி நம்மளுக்கு அழகா பேசினாங்க. முடிஞ்ச அந்த வசனத்தை எடுத்து யூடியூப்ல கேட்டு பாருங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த நாட்கள் இருக்காரு. ஏன்னா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுத்த போது ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எனக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்லல? அவரு மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாரு சொல்லல. யாருக்கு விரோதமாக? எனக்கு விரோதமாக. ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவரை நம்பாம, ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கத்தை மறந்து இந்த நாட்கள் நம்ம பழைய சோபங்கள் என்ன மாற மாட்டேங்குது. அதனால தான் நம்ம அடிக்கடி என்ன செய்தோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தா பழையபடி எங்க போயிடும்? பழையபடி நம்ம பழைய நிலைமைக்கே போயிருந்தோம். அங்க போயிட்டு அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். எந்த பாடுகள் வந்தாலும் ஒண்ணு, என் தேவன் என்னை வழி நடத்துவார்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மனிதர்கள் முன்பாக ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அதாவது சங்கீதக்காரர்கள் பகைவர்கள்
முன்பாக நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? பந்தி ஆயத்தப்படுத்துவார். இந்த நாட்கள்ல நம்ம நினைச்சிட்டு நம்ம பக்கத்துல உள்ளவங்க பகை இல்ல, சத்துரு தான் நம்மளுடைய பகையாளி. நிறைய பேர் நினைச்சிட்டு நம்ம பக்கத்துல இருக்க கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மளை தெரிந்து கொண்டு வச்சிருக்கு. நம்மளை வந்து சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி நம்மளை தன்னை எண்ணெயினால் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண மாத்திரம் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழி ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் வேறுபடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்கு வச்சிருக்கு ஒரு நோக்கம் உண்டு. குடும்பமா இணைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சபையாக வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. இதுல நீ ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்லுவாங்க, நாங்க எங்க அப்பா வீட்டுல எப்படி இருந்தோம், எங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்தோம், நாங்க அங்க எப்படி இருந்தோம், இங்க இப்படி இருந்தோம், அப்படியே இருந்திருக்கணும். தேங்க்யூ பிரதர். பிரதர் தான் சொல்றாங்க, வீட்டுல போய் தனியா கேட்டுக்காங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் அதுக்காக நம்மளை இணைக்கல, ஆண்டவர் அதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளல. கர்த்தர் தான் நம்மளை இணைத்து வைத்திருக்கிறார். கணவன் மனைவியாக இணைத்து வச்சது யாரு? நிறைய பேருக்கு பதிலே வர மாட்டேங்குது பாருங்களா. மனிதன் தனிமையில் இருப்பது நல்லது என்று அறிந்து ஏற்ற துணைய ஆண்டவர் நினைச்சிருக்காரு, கொடுத்துக்க. தந்த மனைவிக்கு, தந்த பிள்ளைகளுக்கு, தந்த கணவனுக்கு, தந்த வேலைக்கு, தந்த வாகனங்களுக்கு நம்ம ஆண்டவரை நன்றி சொல்ல பழகிக்கொள்ள கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நம்ம நிலைமைகளை மாற ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நாட்கள்ல குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்தாலும் ராம் முழுக்கும் இவன் இப்படி எல்லாம் சொன்னான், நம்ம எங்க போயிடுவோம்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன இப்படி நான் இருந்தேன், அதெல்லாம் போகாம அதை எல்லாம் வச்சு விட்டு நம்ம ஒண்ணு செய்யலாம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உங்க கருத்துல கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் எல்லா கசப்பையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள கசப்புகள் வராமல் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அது 14 அப்படி கீழே வாசிப்பது, 4ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு, அதோட அவங்க விடல, அவங்க முறுமுறுத்ததோடய விடல. உடனே என்ன சொன்னாங்க பாருங்க, அடுத்து என்ன சொன்னாங்க? ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா டக்குனு ஒரு லீடர் ஃபார்ம் ஆயிருவாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிரிக்கீங்க. டக்குனு உடனே ஒரு நினைச்சாங்க, ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம். எங்க? அங்க எங்க இருந்து வந்தாங்களோ, எங்க அடிமையா இருந்தாங்களோ, எங்க கஷ்டப்பட்டாங்களோ, எங்க கண்ணீர் வடிச்சாங்களோ, எங்க நிம்மதி இல்லாம இருந்தாங்களோ, எங்க போனோமா? இது என்ன அப்படின்னா, பழைய சுவாபம், பழைய மனிதன் என்ன செய்யல, சாகல. அல்லேலூயா. பழைய குணங்கள் என்ன செய்யல, நம்மளை விட்டு மாறல. பழைய நம்ம இந்த நாட்கள்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், எல்லாவற்றையும் உள்ளத போல அறியக்கூடிய ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. தலைவரை ஏற்படுத்தியாச்சு. பழையபடி எங்க போனோமாங்க? எகிப்துக்கு போனோம். ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது, ஆண்டவர் உங்களை அந்த காலத்துல இருந்து வேறு பிரித்தது பழைய நிலைமைக்கு நீங்க போவதற்காக அல்ல. அல்லேலூயா. தேசங்களை ஆளுவதற்காக, கானான் தேசத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காக வச்சிருக்கிறார். ஆண்டவரோட அரசாட்சியில் நம்மளை வைக்குவதற்காக. எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து நம்ம எப்படியாவது பழைய சுவாபம் வந்துடுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் பழைய சுவாபம் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து அதெல்லாம் நம்மளுக்கு வந்துட வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். அது எதுக்கு நம்மளுக்கு? அதுக்காக நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினாரு, அதற்காக ஆணிகள் பாய்ந்தாரு என் தேவன், அதற்காக அடிக்கப்பட்டாரு. அந்த ஒரு நல்ல தேவன் வச்சிருக்கிறோம். அது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாவம் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்ய 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 அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக செய்யும் போது அழகா சொல்லுங்க, கர்த்தர் அந்த தேசத்தை நம்மை அல்லேலூயா விசுவாசம் ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அந்த நாட்களில் நம்ம நினைச்சிருக்கலாம், ஒருவேளை நம்ம நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் இந்த தேசத்துக்கு எதுக்கு வந்தது தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், நீங்க கொண்டு வந்தீங்கன்னா என்னை உயர்த்துவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்தால் நம்மளை உயர்த்துவாங்க. நம்மளை கீழாக்காமல் மேலாக்கக்கூடிய தேவன். நம்மளை வந்து இந்த நாட்களில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்காது. ஆண்டவர் கண்டிப்பா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு நீங்க நிக்க 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 ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம வந்து அவங்க தான் சொன்னாங்க நாங்க எகிப்துக்கு போயிடணும், அவங்க தான் சொன்னாங்க நாங்க வழியில வனாந்தரத்துல நினைச்சிருக்கலாம்,
செத்து போயிருக்கலாம் நாங்க. ஆனா அந்த ஸ்டோரி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த ஜெனரேஷன் எல்லாருமே வழியில நினைச்சிட்டாங்க, செத்து போறாங்க. அல்லேலூயா. எதனால செத்து போறாங்க? இவங்க அறிக்கை பண்ணாங்க, இவங்க தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது என் தேவன் இந்த நாட்கள்ல, அதான் நான் முதல்ல சொன்னேன், உங்களுடைய வாயினுடைய வார்த்தைகளை கவனமா பேச கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இவ்வளவெல்லாம் நடத்தி வந்தாரு. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன நிந்த வந்த உடனே நான் ஏற்றி போயிடும், என்னுடைய முந்தின நிலைமை இப்படி இருந்துச்சு, நான் அந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு யாரும் தயவு செய்து நினைச்சாருங்க. அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்க 1 கொரிந்தியர் 15:37. 1 கொரிந்தியர் 15:37. நீ விதைக்கிற போது 1 கொரிந்தியர் 15:37, 37. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேலிய விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய வெறும் விதையை விதைக்கிறாய். ஒரே ஒரு நிமிஷம், சாரி, இது 14ல ஒரே ஒரு நிமிஷம், இதுல 11 வாசிங்களா? நம்பர் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி 14:11. என்னாகமம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள்? மோசையோட ஆண்டவர் ஒரு பொருத்தப்படி இருந்தார்ல, உங்களோட ஒரு பொருத்தப்படி இருந்தார்னா உங்க கூட யார் இருந்தாங்களோ இல்லையோ ஆண்டவர் உங்க பொருத்தனை இருந்தாங்க. அல்லேலூயா. மோசேட்ட சொல்றார் பாருங்களா, இந்த ஜனங்கள், கர்த்தர் மோசே நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு கோபம் உண்டாக்குறாங்க. யாருக்கு கோபம் உண்டாக்குறாங்க? மோசைக்கு எதிராக அவங்க செய்யல. அதான் நான் முதல்ல சொன்னேன், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அபிஷேகப்படுத்தின பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்க நின்னீங்கன்னா அது ஆண்டவருக்கு மேல படுத்த கோபமா மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா திட்டம் சொல்றாரு பாருங்க, இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குறாங்க. இது வரைக்கும் நான் என்ன செய்வேன்? பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாட்கள்ல ஒன்னே தான் சொல்ல முடியும், ஒரு பிரச்சனை வரும்போது பாரத்தோடு திறப்புற நிற்கிற பிள்ளைங்களோட கூட சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையோடு இருக்காங்களா, அந்த குடும்பங்களுக்காக கண்ணீர் வடிக்காங்களா, அந்த பிள்ளைகள் கூட சேர்ந்துக்காங்க. ஊர்ல பிரச்சனையா, தேசங்கள் அழுகியா, கொடுக்க வேண்டிய காரியங்களை கூட இருக்காங்களா, அந்த பிள்ளைகள் கூட சேர்ந்துக்காங்க. உலகத்தோடு ஒத்து பேச போட்டாதுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம செய்யறது தெரியாம நம்ம நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சந்தோஷத்தை கிடைக்கணும். இல்லைங்க, நீங்க கொஞ்ச காலம் சந்தோஷத்துக்காக நித்தியத்தை இழந்துடாதீங்க, ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. எடுத்தவங்க வாசிங்க அப்படியே 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோட யார் சென்றார்? என் தேவன் கண்மலையாக கிறிஸ்து கூட சென்றார். அல்லேலூயா. உங்களோட அந்த ஆண்டவர் இருக்காங்க. அல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் இருந்தார்னா எல்லா சூழ்நிலையும் வரும்போதும் நம்ம பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த நாட்களில் ஏதாவது சின்ன சின்ன முறுமுறுப்புகள் வருதா, உடனே ராமுழுக்கும் கடந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு கொண்டோம்னா தேவன் நம்மளை பகைவர்களுக்கு முன்பாக உயர்த்த வல்லவராக வெட்கப்படுத்தவே மாட்டார். அப்படி தொடர்ந்து வாசிக்கிறது அந்த வசனத்தை. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எங்க அழிக்கப்பட்டாங்க? வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எதனால் அழிக்கப்பட்டார்கள்? அவங்க தான் சொன்னாங்க, நாங்க இங்க வந்து கானானுக்குள்ள போயிட்டு பலவான் கையில மாட்டதை விட நாங்க என்ன சேர்க்கலாம், வனாந்தரத்தில் நாங்க என்ன சேர்க்கலாம், செத்து போயிருக்கலாம் நாங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களையும் என்னையும் இங்க கொண்டு வந்தது, வேறு பிரித்தது, ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்மளை வச்சது நம்மளை செத்து போறதுக்காக அல்ல, நம்மளை நித்தியத்துக்கு வழி நடத்துவதற்காக. அல்லேலூயா. என் தேவன் நம்மளை முன்குறித்தது நம்ம நித்தியத்துக்காக, அவரோட 1000 வருஷம் அரசாட்சி நம்ம நிற்பதற்காக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்களா, இவர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, அநேக பேர்கள் வனாந்திரத்துல அழிக்கப்பட்டார்கள். சங்கீதக்காரன் சொன்னான், நாங்கள் வழியில் அழிந்து விடாதபடி என்ன செய்ய உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். அவருடைய பாதத்தை ஆண்டவர் சமூகத்தில் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் முழுக்க நம்ம ரொம்ப காரியங்களாம் பேசாம, ஆண்டவர் சமூகத்தில் முறுமுறுக்காம, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்காம, அபிஷேகம் பண்ண பிள்ளைகளுக்கு விரோதமாக, அது யாராக இருந்தாலும் சரிதான். இந்த நாட்கள்ல யாருக்கு தெரியும், யாருக்கு தீர்க்கதரிசியான்னு கேட்கணும் எனக்கு தெரியாது, யாருக்கு நம்ம வல்லமையா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவருக்கு மாத்திரம் உள்ளது போல தெரியும். அல்லேலூயா. சிறப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் பேசுறாங்க, முடிஞ்சா மட்டும் என்ன செய்யுங்க, அவங்களோட சேர்ந்து போங்க. அப்படி இல்லைன்னாக்கி நீங்க பேசாம இருந்துட்டா போதும். எதனால அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை, நம்மளுக்கு வரக்கூடிய நன்மையை, நம்மளுக்கு வரக்கூடிய தாரந்துகளை நம்ம இழந்து விடாமல் இருக்கும்படி. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க அப்படி கீழே, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. அல்லேலூயா. அவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தது போல யார் இச்சித்து வரக்கூடாது? நம்மளும் இச்சித்து வரக்கூடாது. ஆமென். ஏன்னா என் தேவன் நம்மளை இந்த நாட்கள்ல தெரிந்து கொண்டு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. கண்டிப்பா இந்த நாட்கள்ல ஆண்டவர் சித்தம் இல்லாம இந்த நாட்கள்ல நம்ம இங்க கூடி வரல. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம இந்த இடத்துல நம்ம நிற்கிற, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம நம்ம இந்த நாட்களில் நிறைய நினைச்சுக்கலாம், இல்ல ஏதோ வந்துட்டோம், இல்ல ஏதோ வந்து ஒரு பர்பஸோட நீங்க வந்திருக்கீங்க, அது மட்டும் தான் தெரியும். இந்த நாட்கள்ல நீங்க ஆண்டவருக்காக இந்த சபையிலனாலும் சரி, வெளியனாலும் சரி, எங்கெங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்களோ, ஒருவேளை உங்களுக்கு எல்லாரும் இங்க முன்ன கூப்பிட்டு கௌரவப்படுத்த முடியாட்டும், ஒன்னே ஒன்று தெரியும், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. நீங்க மறைவா செய்கிற காரியங்கள், மறைவா உதவிகளை செய்கிற காரியங்கள், மறைவா ஜெபம் பண்ணுகிற காரியங்கள், மறைவா ஊழியங்களுக்கு தாங்குகிற காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துருத்திர வைத்திருக்கிற தேவன் நம்மளுடைய எல்லா நன்மையும் தீமை எல்லாவற்றையும் தேவன் கணக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்க முறுமுறுத்திருந்தீங்கனாலும் அதையும் வெளியரங்கமாக ஆண்டவர் கொண்டு வர கிருபை செய்வார். அல்லேலூயா. தயவு செய்து முறுமுறு கட்ட வசனத்தை வாசிங்க பிரதர். ஜனங்கள் புசிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அல்லேலூயா. அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் நினைச்சாங்க. விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. இந்த நாட்கள்ல நம்ம ஆராதனை கண்டிப்பா விக்கிரக ஆராதனைக்காக இருக்கா, இல்ல ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கோமா? கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அது சர்ச்சைக்கு வரும்போது மாத்திரம் இல்லை, வீடுகளில் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு வீட்டுக்கு நம்ம விசிட் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, அதில் ஆண்டவருக்குரிய காரியங்களை எவ்வளோ நம்ம பேசுகிறோம், உலக காரியங்களை எவ்வளோ பேசுகிறோம், அது ஆண்டவர் மகிமைப்படுத்தாரா இல்லை சாத்தான் மகிமைப்படுத்தாரா? இப்போ தான் நம்ம பார்த்தோம், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக நீங்கள் மாறி விடாதீங்க. ஒரு இடத்துல போயிட்டு சினிமா கதைகள்லாம் தயவு செய்து பேசிடாதீங்க. தயவு செய்து யாரும் பேசிடாதீங்க. டிராமா பத்தி பேசிடாதீங்க. செலிபிரிட்டிஸ் பத்தி எல்லாம் பேசிடாதீங்க. முடிஞ்சா உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, அந்த குடும்பத்துக்காக. இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போறேன்னா உட்கார்ந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்யட்டும். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிவிடாதீங்க. விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிவிட்டோம்னா நம்ம வழியில் அழிந்து விடுவோம். நம்ம வழியில் அழிவதற்கு என் தேவன் நம்மளை முன்குறிக்கவில்லை, நம்மளை வேறு பிரிக்கவில்லை. தேவன் நம்மளை வழி நடத்தவில்லை. இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லிருக்காரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நம்ம கொண்டு வந்து நம்மளை ஆளக்கூடியவர் கண்டிப்பாக ஆள செய்யலாம். அல்லேலூயா. அதுல டவுட்டே வேண்டாம். அப்ப இது எதுக்குன்னாக்கி அடுத்த வசனத்தை வாசிங்க பிரதர். அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தது போல 9வது வசனம். அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராமல் இருப்போமாக. அல்லேலூயா. அவர்கள் சிலர் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தோம். இந்த நாட்கள்ல நம்மளும் இந்த நாட்கள்ல
நினைச்சு பார்ப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாச்சு, ஏன் ஆண்டவர்? சின்ன போராட்டம் வந்தாச்சுன்னா ஏன் ஆண்டவர்? சின்ன ஒரு பாடுகள் வந்தாச்சுன்னா ஏன் ஆண்டவர்? ஆண்டவர் பரீட்சை பார்த்துறாங்க. எல்லா தீமைக்கும் நன்றி சொல்லி பழகிடணும். அல்லேலூயா. நம்மளை ஒருத்தர் ஏசுதானா, நன்றி அப்பா. அல்லேலூயா. அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாம வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. இந்த நாட்களில் மனசு மாற ஆண்டவர் கிருபை. அல்லேலூயா. அப்ப நாட்களில் நீங்க கிறிஸ்துக்குள்ள அதெல்லாம் அடிக்கடி சொல்லும், குழந்தைகளா இருக்கக்கூட நம்ம வளரணுங்க. ஒருத்தர் வந்து இந்த நாட்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு குழந்தை, ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்க இருக்கிற சூழ்நிலை எப்படின்னு தெரியாது, ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னா நம்ம எடுத்து கட்டி நம்ம ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம தூங்காமலாம் இருந்தால் நம்ம ஹெல்த்தை கற்றுக்கிட வேண்டாம். ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவரவருக்கு செயலுக்கு தக்கதாக பலன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கொள்ள வல்லவராக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வருஷம் அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்படாமல் இருப்பார்கள். அப்படிதான் எழுதியிருக்கணும். அப்படிதானே? அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் நினைச்சாங்க அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்கள் நினைச்சாங்க முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்னையும் எடுத்து பலப்படுத்துவாராக. அடுத்த வருஷம் அவைகள் எல்லாம் சிஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இவைகள் எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு எழுதியிருக்கா? எச்சரிப்பை கொடுக்கும்படியாக எழுதிப்பாரு. தைரியமா சொல்லுங்க, இவைகள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இந்த நாட்கள்ல அழிச்சு போறது என் ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது ஆண்டவருக்கு சித்தம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மள எதுக்கும் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு? நம்ம ஆசீர்வாதம் வாழ்வதற்காக, நம்ம ஆளக்கூடிய பிள்ளைகளாக மாறுவதற்காக இந்த நாட்கள். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம ஆவிக்குரிய காரியங்கள்ல, ஆண்டோடைய காரியங்களை நம்ம வைராக்கியம் பாராட்ட என் தேவன் மேல்மேலும் நம்மளுக்கு ஏற்றவர்கள். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், சர்ச்சை நம்ம போகலாம், எதுக்கு ஆண்டவர் இந்த நாளில் நம்ம ஒரு டியூட்டி பார்த்தா ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கணும்? அதான் சொல்ற ஆண்டவர், விக்கிரக ஆராதனை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்ம ஞானத்தோடு, எல்லாவற்றிலும் ஆண்டோட சித்தத்தை அறிந்து, எல்லாவற்றிலும் ஆண்டோடைய காரியங்களுக்கு எது செய்தாலும் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக நீங்க நிற்க 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 சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. காலங்கள் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வருஷத்துல போகக்கூடிய இடத்த ஆண்டவர் 40 வருஷம் நடக்க செய்தார். அல்லேலூயா. 40 வருஷம் நடக்க செய்தார். நம்மளும் இந்த நாட்கள்ல சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம இந்த நாட்கள்ல தள்ளி போட்டு இருக்கிறோம்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம நின்று ஆண்டவர் சமூகத்துல, அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நடந்து போற நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு என் தேவன் நம்மளை இரக்கமாக வச்சிருக்கிறார். ஆனா அவங்க பட்ட கஷ்டம் நம்ம பற்றக்கூடாது நம்ம நினைச்சு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது. அப்ப இந்த நாட்கள்ல என் தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை நம்புதீங்க? அல்லேலூயா. நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்க நினைக்கீங்க நான் ஜெபம் பண்ணா எப்படின்னு? இல்லைங்க, உங்களை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்பி நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் கண்டிப்பா நடக்கும். கட்டுகள் மாறும், சாபங்கள் நீங்கும். ஆண்டவர் சொல்ல, எவைகளை கட்டுவீர்களோ அதை நான் கட்டுவேன் இருக்கார். ஏன்னா நீங்க கட்டி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் நிறைய பேர் நம்ம என்ன செய்தோம், இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன இது வந்தோடனே நம்ம இது பண்ணி முறுமுறுத்து ஆண்டவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருடைய எழுப்பியிருப்போமா? இந்த நாளிலையும் திருவிருந்த ஆராதனைக்காக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒரு விஷயம் கூட, நம்ம இந்த நாட்களில் நம்மை நாமே நிதானித்தறிந்து கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்த ஆண்டவர் இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள, ஆண்டவர் சமூகத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து, நம்ம சும்மா இருக்கிறதுக்காக இந்த இடத்துல இருந்தோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்மளை பாலும் தேனும் போடக்கூடிய ஒரு பெரிய கானான் தேசத்துக்கு நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறார். நம்மளை ஆளக்கூடிய பிள்ளைகளாக என் தேவன் நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களில் எல்லாரும் வாய்களை திறப்போமா? ஆராதனைக்கு இந்த இடத்துல நீங்க யார் யார் உண்மையோடு ஆராதிக்கீங்கன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை ஒப்புரவாக கூட முடியும்னுட்டா நீங்க ஒப்புரவா இருங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பக்காரங்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில்
ஆண்டவர் சொல்லுங்க. ஒருவேளை தூரத்துல இருக்கலாம், ஆண்டவர் சொல்ல நீங்க சங்கரமா இருக்கக்கூடாது. வாய்களை திறப்போமா? நன்றியோடு ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் வந்துடக்கூடாது. வாய்களை திறந்து நன்றியோடு சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் ஒப்பா நம்முடைய சமுத்திர எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வாய்களை திறப்போமா? நன்றியோடு. உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்த என் தேவனை நம்ம நம்பி வந்திருக்கிறோம். நம்மளை வெட்கப்படுத்துவதற்காக அவர் ரத்தத்தை சிந்தவில்லை, அவர் கையில் ஆணிகள் பாயவில்லை, அவர் விராவில் குத்தப்படவில்லை, அவர் தலையில முள்மூடி சுடவில்லை. நம்மளுடைய தலையை உயர்த்துவதற்காக என்
நன்றி. என்னுடைய சாபங்கள் மாறப்போற கிருபைக்காக நன்றி. என்னுடைய வியாதிகள் மாறப்போற கிருபைக்காக நன்றி. என்னுடைய பலவீனங்கள் மாறப்போற கிருபைக்காக நன்றி. பகலத்திலிருந்து நன்றி அப்பா. எல்லாரும் கொண்டு போடக்கூடிய தேவன் என்னுடைய உயர்த்தப்போற கிருபைக்காக நன்றியோடு சொல்கிறோம். நன்றி நன்றி. நம்ம எல்லாரும் ஜெபத்தோட இருக்கும்போது இந்த நாளிலும் இந்த திருவிருந்து ஆராதனைக்காக ஏஞ்சல் 1 எடுத்து வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு பிரதர் சகாரஞ்சு பிரதர் அந்த திருவிருந்து ஆராதனைக்காக ஜெபம் பண்ணி எல்லாரும் ஜெபத்தோட கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாட்கள்ல நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல நம்ம நிற்கும் போது வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதத்துல நம்மளுடைய கட்டுகளை மாற்றப்போட ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். சாபங்களை மாற்றப்போட வல்லவரா இருக்கிறார். நம்மளுக்கு வந்திருக்கிற வியாதிகளை மாற்றப்போட வல்லவரா இருக்கிறார். பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம விட்டு கொடுப்போங்க. ஆண்டவருக்காக விட்டு